இன்றைய தினமலர் செய்தியில் சேலத்தில் விஜயை பார்க்க சென்ற தொழிலாளி மரணம். சேலம் பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்கள் அனுமதி இல்லை, கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் பாஸ் அனுமதி. ஆனால் இந்த தொழிலாளிக்கு யார் பாஸ் கொடுத்து அனுமதிக்கப்பட்டது? மர்மமாக உள்ளது. நேற்றைய போராட்டங்கள்: கிராம உதவியாளர்கள் கைது, ஊராட்சி செயலர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், ஊரக இயக்க பணியாளர்கள் போராட்டம், டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம், நில அளவை துறை அலுவலர்கள் போராட்டம், விரிவுரையாளர்கள் போராட்டம் நடந்தன. அபார வெற்றி! வங்கதேச பிரதமர் ஆகிறார் கலிதா ஜியா மகன் தாரிக் ரஹ்மான். இந்த ஆண்டு முதல் +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் டிஜிட்டல் முறையில் திருத்தப்படுவதால் இனி மதிப்பெண் சரிபார்ப்பதற்கு அவசியம் இருக்காது என CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. வணக்கம்.